நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ பிரியா, அந்த கல்பனா அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஐயோ, அது என்னமோ தெரியலம்மா. வீட்ல இருக்க போர் அடிக்குதாம். அதுக்குதான் எங்க கூட கிளம்பி வரேன்னு வந்துட்டா. அவ நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு ஒண்ணு வரலடி. ஏன்மா? அவ லவ்வரை மீட் பண்ணணும்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கா. அம்மா, உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியுது? எனக்கு இவ்ளோ புத்தி கூட இல்லைன்னா உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கி இருப்பேனா? சரி, அதெல்லாம் விடு. இப்போ அந்த ராம் சீதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களை எப்படிலாம் அவமானப்படுத்தணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பிளான்மா? நிறைய பிளான் வச்சிருக்கேன்டி, அது நீயே தெரிஞ்சுக்குவ. அது மட்டும் இல்ல பிரியா, அந்த கல்பனாவுக்கு இந்த பானுமதி யாருன்னு காட்டுறேன். அம்மா ஏதோ பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அவமானப்பட போறாங்க. என்னங்க, உங்களுக்கு பாத்ரூம் ஏதாவது போனோம்னா அங்க இருக்கு. அம்மு, நல்லா இருக்கியா அக்கா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன். அக்கா, நீங்க வரீங்கன்னு யாருமே சொல்லவே இல்ல. அப்படியா? அம்மா இப்பதான் சொன்னாங்க, அதனாலதான் நான் ஓடி வந்தேன். நீங்க நான் மறந்துட்டீங்க தானே? சேச்சே, உன்னை போய் நான் மறப்பேனா? சொல்லுண்டி, நீ எப்படி உன்னை நான் மறக்க முடியும்? அப்பா, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஐயோ, சீதா, இது வேற எல்லாத்துக்கும் நான் தான். ஏ சீதா, சீதா, இதோ வரேன் சித்தி. சித்தி என்ன கூப்பிடுறாங்க, நம்ம அப்புறமா பேசலாமா? சரிக்கா. உன் அங்கிள் இப்போ வருவாங்க, நீ அவர்கிட்ட பேசிட்டு நம்ம அப்புறமா பேசலாம். சரியா? சொல்லு. அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள்? என் பேரு அம்மு. உங்க பேர் என்ன? பேச மாட்டீங்களா? எல்லாம் பண்ணி வச்சா சாப்பிடறதுக்கு மட்டும் வந்து உட்கார்ந்துருவாங்க. வேலை செய்ய சொன்னா மட்டும் கசக்கும். ஏ சீதா. சித்தி, கூப்பிட்டீங்களா? உன் அழகு முகத்தை காட்டுறதுக்கு ரூம்லயே உட்காந்துட்டியா? அவருக்கு ஏற்கனவே உன் மூஞ்சிய பார்க்க பிடிக்கல, இங்க வந்தா மட்டும் என்ன பிடிச்சிட போதா என்ன? சமையல் வேலையை பாரு. அங்க இருந்து என் மருமக கார் ஓட்டிட்டு கழிச்சு போய் வந்திருக்காரு. அவருக்கு ஜூஸ் எடுத்துட்டு போகணும். புடி. இப்போ வரும். எங்க போனாலும் இதே வேலை. அங்கதான் எப்ப பார்த்தாலும் அடிப்படையிலேயே இருக்கோனா, இங்க வந்தாலும் இதே வேலை. சரி, சந்தோஷமா இந்த வேலையை செய்யலான்னு பார்த்தா ஏதோ அடிமை மாதிரி நடத்துறாங்க. ஆண்டவனே,
என்னை ஏன் தான் இப்படி படைச்சியோ? அக்கா, என்னடா அம்மு? நான் மாமா கிட்ட என்ன பேசினாலும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இப்பதானே வந்திருக்காங்க, ரொம்ப அசதியா இருப்பாங்க, அப்புறமா பேசுவாங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வரீங்களா? ஐயோ, இப்போ வேணாண்டா அம்மு. சித்தி நிறைய வேலை சொல்லிருக்காங்க, அப்புறமா பேசலாம், சரியா? ஏன்க்கா இங்க வந்து எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணுமா? நம்ம வீட்டு வேலை தானே அம்மு, பண்ணா என்ன தப்பு இருக்கு? இப்போ நீ போய் விளையாடு, நாம அப்புறமா பேசலாம். அப்படியா? நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரண்டி சொல்லும். ஐயோ. பிரியா, பிரியா, மாப்பிளைக்கு ஜூஸ் குடு. வாமா, வா, உள்ள கொண்டு வந்து கொடு, வா. சரி. மாப்பிள, இந்தாங்க ஜூஸ் குடிங்க. அண்ணனுக்கு கொடுத்துட்டீங்களா? ஓ, அப்பவே கொடுத்துட்டேனே. நீங்க ஜூஸ் குடிங்க மாப்பிள. கூச்சப்படாதீங்க மாப்பிள, சந்தோஷமா எடுத்து குடிங்க. பிரியா, நீ இங்கேயே இருந்து மாப்பிளைய நல்லா கவனிச்சுக்கோ. இத பாரு பிரியா, உனக்கு ஏதாவது தேவைன்னா அம்மான்னு ஒரு குரல் கொடு, நான் உடனே வந்து நிக்கிறேன். என்ன? உட்காரு. குடிங்க. என்னம்மா நின்னுட்டே இருக்க? வந்து உட்காருமா. இல்ல பரவாயில்லங்க. பரவாயில்ல, உட்காருமா. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே. வாங்க உட்காருங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, வாமா, வந்து உட்காருமா. ஏமா, எங்க கூட வந்து உட்கார பிடிக்கலையா? ஐயோ இல்லங்க, உட்காரணும் அவ்வளவுதானே. நீங்க ராம் சக்கரவர்த்தியோட தங்கச்சியா? அம்மா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கம்மா. ஏம்மா, உங்க வீட்ல எவ்வளவு கார் இருக்கும்? ஏய், அவங்க என்ன நம்மள மாதிரியா? பெரிய இடம் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கார் இருக்கும் இல்லம்மா? ஆமா, உனக்கு எப்பமா கல்யாணம்? உங்களுக்கு தெரியுமா, இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, கல்யாணமும் பண்ண போறாங்க. உங்க எல்லாரையும் கண்டிப்பா கூப்பிடுவாங்க, இல்ல கல்பனா? ஏமா, மாப்பிள்ளைய நீயே பாத்துட்டியா இல்ல வீட்ல பார்த்தாங்களா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இவ சக்கரவர்த்தி குடும்பத்து பொண்ணு, லவ்ல பண்ணுவாளா? அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதுக்கு தான் வீட்ல பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இல்ல கல்பனா?
உங்கள் விஜய். இந்தா ஜூஸ் குடி. இல்ல எனக்கு வேண்டாம். சரி, நீங்கெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சாயங்காலம் நாங்க சாமி கும்பிடும் போது கண்டிப்பா வந்துருங்க. சரியா? என்ன? அப்ப நாங்க வரோம். வரோமா? போயிட்டு வரோமா? வரமா. கல்பனா, இங்க உங்க அண்ணனை சரியா கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கியா? உங்க வீட்ல என் மருமக விஷயத்துல உங்க அம்மா எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை விட சிறப்பா உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்காக தான் வர சொல்லிருக்கேன். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நாங்க போயிடுவோம். நீங்க என்ன சிறப்பா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க எங்க அம்மா உங்க மகளுக்கு அதை விட சிறப்பா பண்ணுவாங்க. போடி போ. நீயும் உன் அம்மாவும் தான் எனக்கு சத்ருவா இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவளுக்கு ஏதாவது பண்ணணுமே. என்னைக்காவது பண்றது இருக்கட்டும், இன்னைக்கே இவளை திண்டாட விட்டுறணும். இவளை திண்டாட விடுறதுக்கு என்ன வழி? ஹலோ தினேஷ், உன்னை மீட் பண்றதுக்காக நான் என் அண்ணி வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் உன்னை இப்பவே மீட் பண்ணணும். வருவியா? கல்பனா, நான் வேற வேலையில இருக்கேன். நான் சாயங்காலம் கால் பண்ணட்டுமா? ஐயோ, சாயங்காலமா? ப்ளீஸ், சாயங்காலம் வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதே. என்ன கல்பனா, எனக்காக சாயங்காலம் வரைக்கும் கூட காத்திருக்க முடியாதா? இவ்வளவுதானே நீ என்ன லவ் பண்றது? ஐயோ ப்ளீஸ் தினேஷ், என் லவ் மேல சந்தேகப்படாத. உனக்காக என் வாழ்நாள் முழுக்க காத்துட்டு இருப்பேன். சரி கல்பனா, சாயங்காலம் மீட் பண்ணலாம். பாய். ஓகே, பாய். இன்னைக்கெல்லாம் வீட்ல தான் இருக்கணுமா? ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. சரியான காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. சீதா, என்ன சீதா, பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ரெடி ஆயிடுச்சு சித்தப்பா. நீ பண்ணிருக்கிற அலங்காரத்தை பார்த்தா அப்படியே கடவுளையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா?
சரி என்னம்மா நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க? பிரியா எங்க? பரவாயில்ல, நானே. பிரியா என்ன பண்றான்னு கேட்டேன். வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிரியா, இங்க வாமா. ஏமா பாவம் சீதா ஒருத்தியே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா, நீ என்னடா இங்க புக்கு படிச்சுக்கிட்டு இருக்க? அப்பா, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. என்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது. அந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டதால எல்லா வேலையும் நானே செஞ்சு எனக்கு ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா இங்கேயும் வேலை செய்ய சொல்றீங்களேப்பா. அது இல்லம்மா, அவ பாவம் தனியா உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கா, நீ குடும்பத்தோட ஒத்தாசை பண்ணலாம்ல. என்னங்க நீங்க நம்ம பிள்ளைய வேலை வாங்கிட்டு அவளுக்கு உதவி பண்ணத்தானே அந்த கல்பனை வந்திருக்கா. அவளும் இப்பவே இங்கே எல்லாம் கத்துக்கிட்டாதானே நாளைக்கு போற இடத்துல உதவியா இருக்கும். கல்பனா இங்க வாமா. எதுக்கு பானு? சாமிக்கு தானே அலங்காரம் பண்ண போற. வாமா வா, ஏதோ பெரிய வேலை செய்யற மாதிரி. வாமா நீ வா. கல்பனா பாத்தியா, எல்லா வேலையும் சீதாவே செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ல. ஆமா, உனக்கு வேலை செய்ய தெரியுமா? ஏன் கேட்டேன்னா உங்க அம்மா உன்னை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னதே இல்ல, அதுக்குதான் கேட்டேன். சீதா தெரியுங்கம்மா. குடு. இதுதான், இது திரி. இத விளக்குல போட்டு எண்ணெய ஊத்தி விளக்க ஏத்தி வைக்கணும், தெரியுமா? பொம்பளைன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்க பாருமா, உங்க அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களே. இந்தா புடி புடி, இதெல்லாம் பழகிக்கோ. என்ன, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கொஞ்சம் கூடமாட வேலை செய். என்ன? கல்பனா, நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? இதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரவி, ரவி, இதோ பாரு, நான் ரிப்போர்ட் அர்ஜென்ட்டா செக்ரட்டரிக்கு மெயில் பண்ணணும். இங்க பார்த்தா நெட்வொர்க்கே கிடைக்கல. அதனால தான் நான் இங்க வர மாட்டேன்னு சொன்னேன். யாருமே கேட்கல. இப்போ நான் என்ன பண்றது? அதுக்கு என்ன டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி கொடுங்க, நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் மெயில் அனுப்பிட்டு வரேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு நீங்க வந்தது பூஜைக்கு, ஆபீஸ் வேலை செய்யறதுக்கு இல்ல. இப்ப பூஜை ஆரம்பிக்க போறோம். நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. பிரியா, அண்ணன் ஏதோ முக்கியமான ஃபைலை அர்ஜென்ட்டா மெயில் அனுப்புன்னு சொல்றாரு. அதே மாதிரி பூஜையும் ரொம்ப முக்கியம் தாங்க. நாங்களும் பூஜை பண்றதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல வெளியே போகணும்னு சொல்றீங்க?
அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல பூஜை, அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அண்ணா இத நாளைக்கு காலையில தான் அனுப்பணும். செக்ரட்டரி கிட்ட நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ண சொல்லிக்கிறேன்னா. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க போலாண்ணா ப்ளீஸ். வாங்கண்ணா வாங்க. வாங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எங்க ஆரம்பிக்கலாங்க. எல்லாம் ரெடி. சீதா, கற்பூரம் ஏத்தி பூஜை ஆரம்பிமா. என்னங்க, கௌரி பூஜையே என் மக பிரியாவே பண்ணட்டும். பானு, ஏன் ஏன்னு கேட்டா அவ இந்த வீட்டுக்கு மூத்த மக, அதனாலதான் சொல்றேன். இத பிரியாவே பண்ணட்டும். பிரியா, தீபத்தை ஏத்தி பூஜை ஆரம்பிமா. ஏ அம்மோ, இந்த பக்கம் வா. இப்படி வா. இங்க நில்லு. வாமா, நீ வா. எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு